இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 33ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1-2 முடிய. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 7-12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து
தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5-19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரும் நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறுதி வரை மன உறுதியோடு இரு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரியாவில் ஜூன் கோன் கிம் என்றொரு கிறிஸ்தவ தலைவர் இருந்தார். கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த அவர் கிறிஸ்துவை குறித்து மக்களிடம் மிக துணிச்சலாக அறிவித்து வந்தார். நாட்கள் மெல்ல மெல்ல செல்ல ஜூன் கோன் கிம் மட்டுமல்லாது அவருடைய தந்தையும் அவருடைய மனைவியும் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை
மக்களுக்கு அறிவிக்கத் தொடங்கினார்கள். இது அங்கிருந்த கம்யூனிஸ்ட் கட்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவர்கள் ஜூன்கோன் கிம்மிடமும் அவருடைய தந்தையிடமும் மனைவியிடமும் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை யாருக்கும் அறிவிக்கக்கூடாது, மீறினால் கொல்லப்படுவீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை மக்களுக்கு தொடர்ந்து அறிவித்து வந்தார்கள். ஒரு நாள் ஜூன்கோன் கிம்மின் தந்தையும் அவருடைய மனைவியும் ஒரு பொது இடத்தில் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த கம்யூனிஸ்டுகள் அவர்கள் இருவரையும் அடித்தே கொன்றார்கள். அதை பார்த்துவிட்டு கூட்டம் சிதறி ஓடியது. செய்தி அறிந்த ஜூன்கோன் கிம் மிகுந்த வேதனை அடைந்தார். தன்னுடைய தந்தையையும் மனைவியையும் கயவர்கள் இப்படி கொன்று போட்டுவிட்டார்களே என்று அவர் அவர்களை பழித்துரைத்து கொண்டிருக்காமல் அவர்களை மனதார மன்னித்தார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி வந்தார். இதற்கு பிறகு அவர் புதிய உத்வேகத்துடன் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் அவர் நற்செய்தி அறிவித்துவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது முன்பு அவருடைய தந்தையையும் மனைவியையும் கொன்று போட்ட அதே கயவர்கள் அவர் மீது பாய்ந்து அவரை அடித்து குத்துயிராய் போட்டுவிட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் தற்செயலாக அங்கு வந்த ஜூன்கோன் கிம்மிற்கு அறிமுகமானவர் ஒருவர் அவரை மருத்துவமனையில் கொண்டு சென்று காப்பாற்றினார். இந்த கொடிய நிகழ்விற்கு பிறகு ஜூன்கோன் கிம்மிற்கு தெரிந்தவர்களெல்லாம் அவரிடம் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவிப்பதை விட்டுவிடுமாறு கெஞ்சி கேட்டார்கள். அவரோ, நற்செய்தி அறிவிப்பது என்னுடைய கடமை, அந்த கடமையை என்னுடைய உயிர் உள்ளவரை ஆற்றுவேன் என்றார். நன்றாக உடல் நலம் தேறியதும் ஜூன்கோன் கிம் முன்பை விட மிகுந்த வல்லமையோடு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார். இதை பார்த்துவிட்டு அவருடைய எதிரிகள் ஆச்சரியப்பட்டார்கள். நாள்கள் மெல்ல நகர்ந்து கொண்டு சென்றன. ஜூன்கோன் கிம் கிறிஸ்துவை பற்றி தொடர்ந்து நற்செய்தி அறிவித்து வந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய எதிரிகளுக்காக இறைவனிடம் மன்றாடியும் வந்தார். இதனால் யாரெல்லாம் அவருடைய தந்தையையும் மனைவியையும் கொன்று போட்டு அவரை அடித்து துன்புறுத்தினார்களோ அவர்களே அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். ஜூன்கோன் கிம் எதிரிகள் தன்னுடைய தந்தையையும் மனைவியையும் கொன்று போட்டு விட்டார்கள், அதனால் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை அறிவிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்காமல் மன உறுதியோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து வந்தார். இதனால் எதிரிகளே அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு மனம் மாறினார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன்கோன் கிம்மை போல நாமும் கடைசி வரை மன உறுதியோடு இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் எருசலேம் திருக்கோவிலின் அழிவு குறித்தும் மானிட மகனுடைய வருகையின் போது நிகழும் அடையாளங்கள் குறித்தும் இறுதி நாளில் குறித்தும் எடுத்து கூறுகின்ற அதே வேளையில் நாம் நம்முடைய வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்த ஒரு சில தெளிவுகளை தருகிறது. அதை பற்றியும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இறுதி நாளை குறித்து பேசுகின்ற போது சொல்லக்கூடிய முதலாவது செய்தி என்னவென்றால், ஏமாற வேண்டாம் என்பதாகும். யாரிடம் ஏமாற வேண்டும் என்பதையும்
இயேசு மிக அழகாக எடுத்து சொல்கிறார். இயேசுவின் காலத்தில் பலர் தாங்கள்தான் மெசியா, காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி மக்களை மூளை சலவை செய்து ஏமாற்றி வந்தார்கள். இன்றைக்கும் பலர் அப்படி ஒரு செயலை ஈடுபடுவதை காண முடிகிறது. இவர்களிடம்தான் யாரும் ஏமாற வேண்டாம் என்று இயேசு உறுதியாக சொல்கிறார். காரணம், அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று தூய மத்திய நற்செய்தியில் 24ஆம் அதிகாரம் 36 கூறுகிறார். தந்தை ஒருவருக்குத்தான் அந்த நாளை பற்றி, அந்த வேலையை பற்றி தெரியும் என்பதால் யாரும் ஏமாற வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கின்ற இரண்டாவது செய்தி என்னவென்றால், திகிலுற வேண்டாம் அல்லது அஞ்ச வேண்டாம் என்பதாகும். எவற்றை குறித்து திகிலுற வேண்டாம் என்றால், உலகில் ஏற்படும் இயற்கை பேரிடர்கள், போர்கள், கலவரங்கள் போன்றவற்றை குறித்து ஆகும். ஒரு சிலர் உலகில் நடைபெறும் போர்கள், இயற்கை பேரிடர்கள் ஆகியவற்றை கண்டு கடவுள் இவ்வுலகை அழிப்பதற்குத்தான் இதுபோல இயற்கை பேரிடர்களை அனுப்புகிறார் என்று பேசுவது உண்டு. இத்தகையோர் கடவுள் தம் திருமகன் இயேசுவை இந்த உலகை அழிப்பதற்கு அல்ல, வாழ்வு கொடுக்கவே அனுப்பினார் என்று யோவான் நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூறுகிறார். இந்த உண்மையை உணர்வது நல்லது. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் என்று எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். ஆகையால் நிகழும் பல வகையான இயற்கை சீற்றங்களை குறித்து அஞ்சிக் கொண்டிருக்காமல், அஞ்சாமல் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வது சிறப்பானது. நற்செய்தியில் இயேசு சொல்கின்ற மூன்றாவது செய்தி என்னவென்றால், கவலைப்பட வேண்டாம். எவற்றை குறித்த கவலை என்றால், கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிவித்து சான்று பகர்கின்ற போது மக்களிடமிருந்தும் சொந்த குடும்பத்தினரிடமிருந்தும் வரும் எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் ஆகியவற்றால் வரும் கவலை. இவற்றிற்காக நாம் கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி. நாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் என்பதற்கான காரணங்களையும் இயேசு சொல்கிறார். அவைதான் இறைவன் தரும் நாவன்மை, பாதுகாப்பு, உடனிருப்பு ஆகியவையாகும். ஆம், இறைவன் தருகின்ற பாதுகாப்பையும் உடனிருப்பையும் ஆசியையும் ஒருவர் உணர்ந்து கொண்டால் அவர் யாருக்கும் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இவற்றை விட இன்னொரு முக்கியமான செய்தியையும் இயேசு சொல்கிறார். அதுதான் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பது. இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்கின்ற போது எதிர்வரும் துன்பங்கள், சவால்கள் யாவற்றை கண்டு அஞ்சாமல் மன உறுதியோடு இருந்தால் நம்மால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை காத்துக்கொள்ளலாம். ஆகையால் இறையேசு பிரியமானவர்களே, நாம் இறுதி வரை மன உறுதியோடு இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 31 ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆகையால் இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் மன உறுதியோடு இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.